வணக்கம். நீங்கள் திருஷ்யம் 1 பார்த்துருந்தாலும் சரி, இல்லை பாபநாசம் பார்த்துருந்தாலும் சரி, திருஷ்யம் 2 வரப்போகுது அப்படின்றத நியூஸ் கேட்டோட பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் வந்து இருந்திருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் கூடயே சேர்த்து ஒரு ஸ்மால் டவுட்டும் வந்து இருந்திருக்கலாம். பார்ட் 1 வந்து இவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு, பார்ட் 2மே அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சராக தான் வந்து திருஷ்யம் 2 வந்திருக்கு. நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் மூவிஸ்க்குலாம் வந்து ஃப்ரீ ஸ்ட்ரீம் பண்ணுங்க, தெலுங்கு மூவிஸ்க்குலாம் ஃப்ரீ ஸ்ட்ரீம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வெஸ்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்க்கான ஃப்ரீ ஸ்ட்ரீம் வந்து திருஷ்யம் 2 வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம். திருஷ்யம் 2ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ட்விஸ்ட்லாம் வந்துருக்கு ஆப்வியஸாக. அண்ட் அதுக்கான ஃபோர் ஷேடோஸும் நிறைய இடங்களில் முன்னாடியே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைம்லைனுக்கான ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. அண்ட் மூவியோட சென்ட்ரல் தீம் பற்றியுமே நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் திருஷ்யம் 2 பார்க்கல அப்படின்னா நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் தான் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி திருஷ்யம் 2 மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஃப்ரீ ஸ்ட்ரீம் ஃபார் திருஷ்யம் 2. எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ். படத்தில் வரக்கூடிய ட்விஸ்ட்கான ஹின்ஸ் அண்ட் ஃபோர் ஷேடோவிங்லாம் வந்து நிறைய இடங்களில் வந்து ஆக்சுவலாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் குட்டி ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து பழகிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அது கிளைமேக்ஸில் தான் வந்து அவர் இந்த ஃபொரன்சிக் லேபில் இருக்க ஒரு செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அவர் ரிவீல் பண்ணுற டைம்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் நிறைய அந்த ஆம்புலன்ஸில் நிற்கிற மாதிரியுமே ஒரு ஷாட்டில் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ அந்த சைரன் சவுண்ட்ஸ்லாம் வர மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சீனை பாருங்கள். ഞാനാണ് ഈ നാടകം വിട്ടിട്ട് കുറേ കാലമായി. ഇപ്പം ചേട്ടനായിട്ട് എൻ്റെ ആഗ്രഹത്തെ വീണ്ടും ഉണർത്തിയിരിക്കുക. ഇലയിട്ടിരുത്തിയിട്ട് സദ്യ ഇല്ലാന്ന് പറഞ്ഞ പോലെ ആവുമോ? ഈ സിനിമക്കാരെ പൊതുവെ വിശ്വസിക്കാൻ കൊള്ളാമെന്നാണ് കേട്ടിരിക്കുന്നത്. അത് ഞാൻ സിനിമക്കാരനല്ലല്ലോ. சைரன் சவுண்ட்ஸ் வந்து கேட்டிங்களா? இதே மாதிரி தான் இந்த சீன் ஃபுல்லாகவே சைரன் சவுண்ட்ஸ் வர மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த கேரக்டர் அடுத்தடுத்து வர சீன்ஸில் இன்னுமே கொஞ்சம் அடிஷ்னலான க்ளூஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷன் டைமில் பேக்ரவுண்டில் அவரோட யூனிஃபார்ம் தொங்குற மாதிரி வந்து காமிப்பாங்க. அடுத்து வர இன்னொரு கான்வர்சேஷனில் அவரோட கேப் இருக்க மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இவர் யார் அப்படின்றத ரிவீல் பண்ணுற மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் குட்டி ஆக்சுவலாக இந்த வருண் கேஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வந்து இல்லாத கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்காது, அவரை வந்து கண்டுபிடிக்க முடியாது, அவர் வந்து அந்த மூவிலேயே தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்க மாதிரி வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் லேட்டர் ஆன் கிளைமேக்ஸில் தான் வந்து இல்லை, ஃபுல்லாகவே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தார், மூவி அதுக்காக தான் வந்து பிளான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவர் ஸ்டார்டிங்கில் சிசிடிவிலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பார் இல்லையா, அப்போயே வந்துட்டு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் கேமரா போட்டிருக்காரு அப்படின்றது கிளியராகவே ஒரு க்ளோஸ்அப் வச்சு காமிப்பாங்க. நம்மளால் அப்போ அந்த டாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கூட வந்துட்டு அவர் அந்த கேமராவை போட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டு வெளியில் வருவார். அப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகும்போது கூட கரெக்டாக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்சர்வ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் அவர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த மொபைல் ஃபோனில் வச்சு அந்த கேமராலாம் செக் பண்ணிட்டு இருப்பார். அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. ஸோ அவர் இதிலே தான் இருக்காரு அப்படின்றத இந்த மாதிரி ஸ்மால் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஹின்ஸ்லாம் வச்சு வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய ஃபோர் ஷேட் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நம்ம பின்னாடி வரக்கூடிய டீட்டெயிலில் பார்க்கலாம். பார்ட் 1ஓட கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் டவுட் வந்து வந்திருக்கலாம். அது 2 போலீஸ் ஸ்டேஷன் வந்து பழசு புதுசு ரெண்டுமே வந்து பக்கம் இருக்க மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அந்த புது போலீஸ் ஸ்டேஷன் இன்னுமே வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணல அப்படின்னா அப்போ எல்லா போலீஸும் பழைய போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எப்படி ஒருத்தர் ஜீப்பில் வந்து அங்கே ஒரு குழியை நோண்டி அங்கே ஒரு பணத்தை வந்து பறி பண்ணிட்டு போக முடியும்? அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் கூட வந்து இது கவனிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு டவுட் வந்து நம்ம மைண்டில் வந்து தோணி இருந்திருக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி திருஷ்யம் 2ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இந்த ஜோஸ் அப்படின்றவர் ஒரு மர்டர் பண்ணிட்டு அவர் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் போலீஸில் அவரை தேடிட்டு இருக்க மாதிரி வந்து காமிப்பாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் வந்து கேப்சர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock அந்த டைம் தான் நடக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த 12லேருந்து 4 வரைக்கும் அந்த டைம் பீரியடில் வந்து அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷனில் ஒருவேளை போலீஸ் இல்லாமல் இருந்ததுக்கோ இல்லை கம்மியாக இருந்ததுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புதைக்கிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்க இடத்துக்கு அடியில் தான் வந்துட்டு வருணோட பாடி வந்து ஆக்சுவலாக ஒரு புதைச்சிருக்க மாதிரி வந்திருக்கும். அட் த சேம் டைம் இப்போ அந்த வருணோட ஸ்கெலிட்டனை ஸ்வாப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்கெலிட்டன் எடுத்து வச்சிருப்பார்ல, அந்த ஸ்கெலிட்டன் எங்கே ஒழிச்சு வச்சிருந்திருப்பாரு அப்படின்னா தேட்டரில் ஒரு உட்கார இடத்துக்கு அடியில் தான் வந்து ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்தோட டைம்லைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு 6 இயர்ஸ்க்கு அப்புறமா அது பிக்கப் ஆகிற மாதிரி வந்திருக்கும். அண்ட் குறிப்பாக ஸ்டார்ட் ஆகும்போது ஆகஸ்ட் 2019 கேலண்டர்ஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் அப்படியே கதை ப்ரோக்ரஸ் ஆகி போக இந்த மூவி போஸ்டர் ஒன்று இருக்குது. இந்த மூவி வந்து ஆக்சுவலாக October 4 ரிலீஸ் ஆன மூவியோட போஸ்டர். ஸோ அப்படியே ஆகஸ்ட்லேருந்து அக்டோபருக்கு வருது. அண்ட் கேலண்டர்ஸும் எல்லாமே
வந்து அக்டோபருக்குமே வந்து அப்டேட் ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த போன்ஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அதுவுமே வந்து அந்த லேபுக்கு கொண்டு போகும்போது 26/10/2019 அப்படின்ற மாதிரி டேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இப்போ அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்க்கும் போயிட்டு இங்கே வரும்போது அந்த டைம்லைன் சேஞ்ச் ஆகிறதுமே வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு டயலாக் ரெஃபரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் ரோடு வந்து ஃபஸ்ட்டு ரோடு சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் தார் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் போய் அந்த போன்லாம் வாங்குற மாதிரி ஒரு ஷாட்டில் அந்த தோப்பு பக்கத்துலாம் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா மண் ரோடு தான் இருக்க மாதிரி இருக்கும் அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில். பட் அதே இது போலீஸில் வந்து ப்ரெசென்ட் டைம் லைனில் வந்து போகும்போது தார் ரோடு இருக்க மாதிரி வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் இதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் போய் வந்து ஆக்சுவலாக கொஸ்டின்லாம் பண்ணிட்டுருப்பாங்கல்ல, அப்போ கூட கேட்பாங்க நீங்கள் ஏன் அப்போவே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த ஆன்சர்ஸ்லாம் சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், நான் வந்து ஆக்சுவலாக ஒர்க்குக்கு போயிடுவேன், வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ 2013 ஆகஸ்ட் 3 and 4 வந்து சாட்டர்டே சண்டே தான் வருது. ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக வந்து டைம்லைன் எல்லாமே வந்து பார்த்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வர ஒரு மேஜரான தீம் என்ன அப்படின்னா, ஃபேமிலிக்காக வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரும் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள்னால மற்றவங்களுக்கு டேரெக்டாக இம்பாக்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுமே வந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்துடுது. ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டில் வந்து யோசிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜார்ஜ் குட்டி அவரோட ஃபேமிலியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தேவையோ அது எல்லாமே வந்து அவர் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் வந்து இருப்பார். அண்ட் அட் த சேம் டைம் வந்து கீதா பிரபாகரனும் வந்து அவங்க பையன் இறந்து போயிருப்பார். ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் எனக்கு வேணும் அப்படின்ற கணக்கில் அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து இருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து மெயின் கேரக்டர்ஸ், நம்ம இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்திருப்போம். பட் அட் த சேம் டைம் அடிஷனல் கேரக்டர்ஸ், அதாவது ஜோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது இன்ஃபார்மராக மாறுறாரு இல்லையா, அவர் இன்ஃபார்மராக மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு ஃபேமிலி கூட ரீயூனைட் ஆகணும், அதுக்கு வந்து எனக்கு காசு வேணும் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வந்துட்டு அவர் இன்ஃபார்மராக வந்து மாறுறாரு. மாறி அது வந்து ஜார்ஜ் குட்டியோட லைஃப் இம்பாக்ட் பண்ண அவர் தெரியும். பட் ஸ்டில் அவர் வந்து அந்த டிசிஷன் வந்து எடுக்கிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம பத்ரோஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்காரு. அவர் தான் வந்து வருணோட ஸ்கெல்டன் பதில் இன்னொரு ஸ்கெல்டன் எடுத்து அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ அவர் பண்ணுற விஷயமே தப்பு அப்படின்றது அவருக்கு வந்து தெரியும். பட் அங்கேயுமே வந்து அவர் ஃபேமிலிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜார்ஜ் குட்டி தான் அவர் பொண்ணோட படிப்பு செலவு அண்ட் கல்யாண செலவு எல்லாமே வந்து பார்த்துருந்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் தீம் வச்சு ஒர்க் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் ஒரு நிறைய டயலாக்ஸில் கூட வந்து ஃபோர்ஷேடிங் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராணி அண்ட் ஜார்ஜ் குட்டி இவங்க இனிஷியலாக பேசுகிற ஒரு கான்வர்சேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ராணி ஆக்சுவலாக ஜார்ஜ் குட்டியை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் மாதிரி இல்லை ஜார்ஜ் குட்டி, எனக்கு ஃபஸ்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் கட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பட் இப்போ இந்த ஸ்கிரிப்டிங் இந்த ஸ்டோரி வைஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் பற்றிலாம் வந்து எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து சொல்கிறதே இல்லை எதுவுமே கிளியராக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜார்ஜ் குட்டி வந்து இந்த ஃபேமிலிகிட்ட வந்து ஆக்சுவலாக ஷேர் பண்ண மாட்டார் அப்படின்னா, இந்த வருண் கேஸில் இருக்கிற சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், அது இந்த இன்ஃபர்மேஷன் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து அது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாருன்னா தான் வந்து சொல்ல மாட்டார். ஸோ இந்த கதையை அவர் எழுதுறதுக்கான பாயிண்ட்டே வந்துட்டு அந்த வருண் கேஸில் இருந்து ஏதாச்சும் இன்னொரு தடவை வந்துச்சு அப்படின்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கனால தான் வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டார். ஸோ இனிஷியலாகவே இந்த டயலாக் அவங்களோட கான்வர்சேஷன் மூலிமா வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. லேட்டராக வந்து நமக்கு வந்து ரிவீல் ஆகிருந்திருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டோரி ரைட்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும் ஒரு சீன்லேயுமே வந்துட்டு அவர் ஒரு பர்டிகுலர் டயலாக் சொல்லுவார். அதாவது அவங்க தாட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, தே ஹேவ் சோ மச் லைஃப் இன் தேம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவார். ஸோ ஒரு நிஜமான அவர் ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை தான் வந்துட்டு ஐடியாஸ் கொண்டு வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக இந்த டயலாக் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அண்ட் இந்த சாபு அண்ட் சரிதாவோட கேசஸ்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டயலாக் ரெஃபரன்ஸ் வரும், அவங்க இன்னும் வந்து டிவோர்ஸ் வாங்கலை, அதுக்கப்புறம் ஏன் அவங்க வந்து போலீஸ்க்கு போகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அது லேட்டராக வந்து ரிவீல் ஆகுதுல அவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவல் கப்பல் தான், அவங்க வந்து ஷேடோ போலீஸாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ரெஃபரன்சஸ் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாபு சரிதாவில் பார்த்தோம் அப்படின்னா சாபு கிட்டத்தட்ட டேரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றதே வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. பட் தென் அவர் வந்து பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து மிஸ்டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிதா அண்ட் ராணியுமே இப்போ ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து அந்த அலையன்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ராணி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே ராணி வந்து அழுகிறாங்க, அதனால தான் வந்து சரிதா அந்த இடத்துல வந்து அப்செட் ஆகுறாங்க அதை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்போம். பட் அட் சேம் டைம் செகண்ட் டைம் அதை வியூ பண்ணுறோம் அப்படின்னா ராணி வந்து கிட்டத்தட்ட அந்த உண்மையை வந்து சொல்ல வந்துட்டாங்க, பட் கடைசியில் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தா வந்து சரிதா அந்த இடத்துல ஆக்சுவலாக அப்செட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனையுமே வந்து நம்ம ஃபுல் கான்டெக்ட் தெரிஞ்சதுக்கப்புறமா பார்க்கும்போது நிறைய அர்த்தங்கள் தர மாதிரி டிசைன் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் மூலிமா டெலிகிராம் குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க சஜஷன்ஸ் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.